வாரத்தோட ஃபர்ஸ்ட் நாள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் கிட்டத்தட்ட 310 புள்ளி பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸும் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். குரூட் ஆயிலோட ப்ரைஸ் $100 கம்மியாக இருக்கு. அதனால பெட்ரோலியம் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றி வந்து பார்ப்போம். விப்ரோ பைபேக்குக்கான ரெக்கார்ட் டேட்டு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஸ்டாக் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஐடியா எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஐடியாஸ் ஒன்று வந்து பார்த்துடலாம். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் என்ன அடிக்கடி தப்பு பண்ணுவோன்னா ரிவெஞ்ச் ட்ரேடிங் இல்லைனா ரிவெஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து பண்ணுவோம் அடிக்கடி. அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கில் நம்ம அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்குவோம். வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் போகும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே போனால் பிரச்சனை கிடையாது, நம்ம போக போக கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்ச நாள் பொறுத்திருந்தோம்னா மறுபடியும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் தானே ஆக போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை கீழே போயிட்டே இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டில் வந்து விற்றுருவாங்க. விற்றதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லாஸை வேறு ஒரு ஸ்டாக்லேருந்து வந்து ரெக்கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டாக்கை போய் வாங்குவாங்க. ஆனால் இங்கே அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கில் நம்ம லாஸில் போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேறு ஒரு ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்டாக்கு லாஸ் ஆனதுக்கும் நம்ம புதுசாக வாங்கக்கூடிய ஸ்டாக்கு லாபம் தரதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நம்ம மைண்டு என்ன பண்ணோன்னா, இல்லை அங்கே லாஸ் ஆகிட்டோம், விட்ட காசை நம்ம உடனே சீக்கிரம் பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேறு ஒரு ஸ்டாக்கில் நம்ம போய் வாங்க ட்ரை பண்ணுவோம். அப்படிலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஃபுல் அனலைஸ் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு கம்பெனி தான், அதனால் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு தான் ஒரு ஸ்டாக்கில் நம்ம போய் முதலீடு பண்ணணும். அப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃபுல் அனலைஸ்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமும் மார்க்கெட் கீழே போணுச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி, அதாவது மார்க்கெட் அப்படிங்கிறது மேலே போகும் கீழே வரும், அதையும் நம்ம வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே வந்துச்சு, இதுக்கப்புறம் மேலே போகும் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு வந்து தேவையே கிடையாது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கரெக்டாக தான் இருக்கும். அது வேலையை அது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணோம்னா, மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மாற்றிக்கணும். எப்பயுமே நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதே சார்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு குரூப்பு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இன்னொரு குரூப்பு எப்பயுமே நஷ்டத்தில் தான் வந்து இருப்பாங்க. மேக்ஸிமம் ரீட்டைல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டத்திலே தான் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா, இந்த மாதிரி அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணாமல் அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அப்படி ஒரு பை அண்ட் செல் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டு எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்பயுமே வந்து பண்ணணும். அதனால் ஒரு ரிவெஞ்சு இல்லை நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பை அண்ட் செல் வந்து பண்ணக்கூடாது. பை பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குன்னு, அதே மாதிரி செல் பண்ணும்போது இல்லை அந்த கம்பெனி வந்து பிரச்சனையாக இருக்குது, இல்லை மார்க்கெட் டைரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேர் மார்க்கெட்டில் போகுது, இல்லைனா மார்க்கெட்டுக்கு பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னு இருக்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம செல் பண்ணுற அந்த ஒரு முடிவு வந்து எடுக்கணும். இல்லைனா அது வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருந்தால் போதும். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 310 புள்ளி இப்போதைக்கு பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓப்பன் ஆகும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் ஓப்பன் ஆனாங்க. 24,028 புள்ளியில் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸும் இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக தான் இருக்காங்க. எம்ஓ ஸ்மால் 250 கிட்டத்தட்ட 1% பாசிட்டிவ், பேங்க் பீஸு கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸு 1.34% பாசிட்டிவ், சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 1.28% பாசிட்டிவ், கோல்டு ஃப்ளாட்டாக வந்து இருக்காங்க, ஆட்டோ 1.59% பாசிட்டிவ், ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 0.44% பாசிட்டிவ், மிட் 150 பீஸு 0.70% பாசிட்டிவ். நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார்ஸு, அதானி என்டர்பிரைசஸ், டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், பஜாஜ் ஃபைனான்ஸ், எல்என்டி இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் மேக்ஸ் ஹெல்த் கேர், ஓஎன்ஜிசி, ஹிண்டால்கோ, நெஸ்லே இந்தியா, பஜாஜ் ஆட்டோ வந்து இருக்காங்க. இன்றைக்கி பெட்ரோலியம் செக்டார் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $100 கீழே போயிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இப்போ பெட்ரோல் அண்ட் டீசலோட ரேட்டு இன்றைக்கி கூட வந்து அதிகமாக இருக்குது. இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. பாரத் பெட்ரோலியம் கிட்டத்தட்ட 4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் 3% பாசிட்டிவ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 3% வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி குரூட் ஆயில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே, அதாவது குரூட் ஆயிலை பூமியில் இருந்து ப்ராசஸ் பண்ணி விற்கிற கம்பெனியில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து இருந்தாங்க. ஆயில் இந்தியா 2.50% நெகட்டிவ், ஓஎன்ஜிசி 1.72% நெகட்டிவ். எப்போலாம் குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுதோ அது இந்த ஆயில் இந்தியா ஓஎன்ஜிசிக்கு வந்து நெகட்டிவாக வந்து இருக்கும். அதே மாதிரி பாரத் பெட்ரோலியம், ஹெச்பி,
ஐஓசிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாக இருக்கும். அதேமாதிரி குருடாயோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்களுக்குலாம் நெகட்டிவாக இருக்கும். ஆனால் ஆயில் இந்தியா, ஓஎன்ஜிசி வந்து வேணால் பாசிட்டிவாக வந்து இருப்பாங்க. இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எந்த ஒரு செக்டாருக்கு ஒரு இது பாசிட்டிவாக இருக்கோ, அதே இது வேற ஒரு செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறது காரணமாக இருக்கும். இல்லைனா ஒரே செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு ஒரு இது பாசிட்டிவாகவும் இன்னொரு நெகட்டிவாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாங்க. இப்போ தான் குரூட் பிரைஸ் வந்து கம்மியாகிட்டு மறுபடியும் அதிகமானுச்சு. மறுபடியும் இப்போ லைட்டாக கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் கம்மியானா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சு, என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நார்மலாக இருக்கவங்க வந்து கோவப்படுவாங்க. நம்ம வந்து பெட்ரோல் போடணும், ரேட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு. ஆனால் நானும் ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருப்பேன். ஏன் அப்படின்னா, இந்த கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணும்போது பெட்ரோல் டீசல் ரேட்லாம் அதிகமானுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவு. எனக்கெலாம் சந்தோஷம் தாங்க. ஏன்னா நானும் இந்த செக்டார்லேருந்து முதலீடு பண்ணியிருக்கேன். அதனால் பெட்ரோல் டீசல்லாம் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுதா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பார்ட்னர், அதாவது ஒரு ஸ்டாக் வாங்கிட்டோம்னாவே நம்ம இந்த கம்பெனி ஓனர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதனால் நம்மளோட ப்ராடக்ட் ரேட் அதிகமானுச்சுன்னா நமக்கு அதிகமான ப்ராஃபிட் வரப்போகுது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக வந்து இருப்பேன். நமக்கு மேபி டிவிடெண்ட் அதிகமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இப்போ வந்து யாரும் வாங்கலை அப்படின்னு பார்க்கும்போது வருத்தமே படக்கூடாதுங்க. ஏன்னா நமக்கு மட்டும்தான் பெட்ரோல் டீசலோட ரேட் வந்து அதிகமானுச்சுன்னா நம்ம வந்து வருத்தப்படணும். இந்தியா ஃபுல்லாக அதிகமாகும் போது அது எல்லாத்துக்கும் தான் அதிகமாகுது. அதனால் நம்ம வருத்தப்படணும் அவசியம் இல்லை. இப்படி நம்ம யோசிச்சாவே நமக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் சரி இல்லை கோவமும் சரி வராது. அதனால் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நமக்கு மட்டும்தான் அப்படியான்னு யோசிங்க. இல்லை உங்களுக்கு மட்டும் கிடையாது, அது நம்ம ஊரில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் அதே ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இன்னும் போக போக பெட்ரோல் டீசலோட ரேட் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்க போகுது. அதனால் இது நார்மல் தான். கெயில் இந்தியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மிக்சடு ரிசல்ட் தான் கொடுத்தாங்க. அது இல்லாமல் கம்மியான ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இன்றைக்கி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 5% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸில் வந்து 190 ரூபாய்க்கு மேலே போகும் அப்படின்னு ஒரு புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 168 ரூபாயில் வந்து இருக்குது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி நல்ல ஒரு மணி மிஷினாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 4% மேலே டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கம்பெனி ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. அதனால் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமான ஷேர் ஹோல்டிங் இருக்கனால அவங்களுக்கு தான் அதிகமான டிவிடெண்ட் வந்து போக போகுது. அதனால் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து சூப்பரான ஒரு கம்பெனி. அதே மாதிரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு டிவிடெண்ட் வந்து கிடைக்கும். மார்க்கெட் கேப் 1,11,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பீரிஷியம் 14 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீரிஷியம் 14 இருக்குது. புக் வேல்யூ 135. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 4.4% மேலே இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 165. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.40 இருக்குது. டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 47.7%. அதாவது இவங்களுக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா அதில் 47 ரூபாய் டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.28 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1.26 வந்து இருக்காங்க. சேல்ஸ் growth மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்குது. ப்ராஃபிட் growthம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்குது. இருந்தாலும் இவங்க இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் கேஸ் பிஸ்னஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப வேகமாக growth ஆகாது. ரொம்ப மெதுவாகவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட growth அப்படிங்கிறது லைட்டாக வந்து கம்மியாகும். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 190 ரூபா போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதாஸ் லீலாதர் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அப்படி போணுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இவங்களோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2026 சேல்ஸு 35,577 கோடியை, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 1,481 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டர் 1,729 கோடி நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன வருஷம் வந்து பார்க்கும்போது 2,506 கோடி நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், சூப்பரான ஒரு கம்பெனி தான். அடுத்தது விப்ரோ லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு ஒருத்தான ஷேர் நாங்கள் வந்து பைபேக் வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரெக்கார்ட் டேட்டும் ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஜூன் 5 தான். ஜூன் 5 யார்ட்டெல்லாம் இந்த விப்ரோ ஷேர் இருக்கோ நீங்கள் எல்லாரும் பைபேக்கு வந்து எலிஜிபிள் வந்து ஆகிடுவீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் கேட்டிருந்தாங்க பைபேக்னா என்ன அப்படின்னு. பைபேக்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ விப்ரோ வந்து பைபேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 250 ரூபாய்க்கு நாங்கள் வந்து பைபேக் வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ரெக்கார்ட் டேட்டும் ஜூன் 5 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது விப்ரோ ஷேர் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் விப்ரோ ஷேரை 250 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி விப்ரோ கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. என்கிட்ட ஒரு 10 ஷேர் இருக்குது, நான் 10 ஷேர் இப்போ 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இந்த 10 ஷேரையும் பைபேக்கில் நான் வந்து விற்க முடியுமா அப்படின்னு கேட்டால் விற்க முடியும். ஆனால் அந்த 10 ஷேர்லேருந்து விப்ரோ கம்பெனி எவ்வளோ வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அதாவது எவ்வளோ வாங்கிக்குவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. பைபேக் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கே வந்து தெரியும். மினிமம் ஒரு 40%, 50%, அதாவது 10 ஷேர் நம்ம வந்து பைபேக்கில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணனா அதில் 5 ஷேரை கூட அவங்க வாங்கிக்குவாங்க. இப்போ நம்ம 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். நம்ம 10 ஷேரையும் விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம். அதில் 5 ஷேர் அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னா அந்த 5 ஷேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டுருவாங்க. மீதி இருக்க 5 ஷேர் அவங்க வாங்காத 5 ஷேர் நம்ம டிமேண்ட் அக்கௌண்ட்டில் தான் வந்து இருக்கும். எப்படி பார்த்தாலும் 200 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்து 250 ரூபாய்க்கு விற்கும் போது 25% ப்ராஃபிட் தான் வந்து கிடைக்கும். பார்க்கலாம் அவங்க எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இந்த ஒரு நியூஸ்னால தான் இப்போ ஜூன் 5 வரனால இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 5 நாளில் கூட கிட்டத்தட்ட 5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி பைபேக்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா
நிறைய பேர் அந்த பைபேக் ரெக்கார்ட் டேட்டுக்கு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடியே வாங்கிடுவாங்க. அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைபேக்குனால ஒரு 10% 15% அவங்க வாங்கின ப்ரைஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆனால் கூட ஷார்ட் டேர்மில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 to 15% ரிட்டர்ன் கிடச்சிடும். அப்படியே விற்றுட்டு கூட அவங்க வெளியே போயிடுவாங்க. இந்த மாதிரியும் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கலாம். ஆனால் அதுக்கு வந்து நல்ல கம்பெனியாக இருக்கணும். அதே மாதிரி மார்க்கெட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா 10 to 15% நம்மளுக்கு அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். அடுத்தது KPIT டெக்னாலஜிஸ் அண்ட் கைனஸ் டெக்னாலஜி இந்தியா லிமிடெடு. கைனஸ் டெக்னாலஜி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அவங்க சொன்ன அளவுக்கு அவங்க ரிசல்ட் வரல அப்படின்னு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே கொண்டு போயிட்டாங்க. அதாவது இந்த வருஷம் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4500 கோடி நாங்கள் வந்து ப்ராஃபிட் தருவோம் 2025 to 26 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன அளவுக்கு அந்த 4500 கோடி ப்ராஃபிட் தராமல் ரொம்ப கம்மியான ப்ராஃபிட், அது ஒரு 3000 கோடி தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வருஷத்தை விட அதிகமான ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன அளவுக்கு இவங்களோட growth இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே கொண்டு போயிருக்காங்க. கரெக்டாக பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த லோ ப்ரைஸ் தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இது நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு growthல இருக்குது. எப்போலாம் இந்த மாதிரி டெம்பரரி ப்ராப்ளம் வருதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் KPIT டெக்னாலஜிஸும் நல்ல ஒரு growthத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா US டேரிஃப் இஷ்யூ போட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணாலேயும் ஐடி செக்டார் ஃபுல்லாக கீழே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஈரான் இஸ்ரேல் வார் வந்துச்சு. அதுக்கப்புறமும் இவங்க கீழே வந்தாங்க. இந்த மாதிரி இப்போதைக்கு ஐடி செக்டார் அப்படிங்கிறது ரொம்ப கீழே தான் வந்து இருக்குது. அதனால் இதையும் நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த விப்ரோ HCL எல்லாமே பெரிய கம்பெனி. இந்த KPITலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கம்பெனி. நல்ல ஒரு growthல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. பிஸ்னஸ் growth ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால் இதையும் நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் தொடர்ந்து இந்த 2 கம்பெனி வந்து பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா. கரண்ட் ப்ரைஸ் 270 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஒரு ஷேருக்கு 8 ரூபாய் 50 பைசா டிவிடெண்டாக வந்து தரப்போகிறாங்க. இதிலிருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இங்கேயும் ஒரு டெக்னிக் வந்து இருக்குது. இப்போ நல்ல ஒரு கம்பெனி நல்ல டீசெண்டான ஒரு டிவிடெண்ட் கொடுக்கும் போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 2 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு 5 to 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கரெக்டாக இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரூபாய் 50 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் வந்து தரப்போகிறாங்க அப்படின்னா கரெக்டாக ஜூன் 5க்கு இன்னும் ஒரு 2 வாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை வந்து நிறைய பேர் வந்து முதலீடு வந்து பண்ணிடுவாங்க. கரெக்டாக அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வாங்கின ப்ரைஸ் ஒரு 5 to ஒரு 8% 9%லாம் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா 2 வாரத்தில் ஒரு 8 to 9% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேல் வந்து பண்ணிடுவாங்க. நம்ம யோசிக்கும் போது 8% ஒரு அமௌண்ட் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம். ஆனால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபா வச்சுருந்தாங்கன்னா கரெக்டாக ஒரு வாரத்துக்குள்ளே 8000 ரூபாய் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இல்லை இப்போ ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 10 லட்ச ரூபாய்க்கு 8% அப்படிங்கிறது 80,000 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியும் நல்ல கம்பெனியில் நம்ம வந்து ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு கம்பெனி நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான கம்பெனியாக இருக்கும். கரெக்டாக நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கும்போது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெக்கார்ட் எடுக்கும் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டிவிடெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பெரிய டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதுக்கப்புறம் டிவிடெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மறுபடியும் ரொம்ப கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டெக்னிக்கை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 1590 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி கூட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 3% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம். லாஸ்ட் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 3% நெகட்டிவ்ல தான் வந்து இப்போதைக்கு இருக்காங்க. 1350 வரைக்கும் கீழே போணுச்சு. இதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மறுபடியும் கீழே போயிட்டு ஒரு 1400 கட் பண்ணிட்டு கீழே போகும் அப்படின்ற மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட் 2 நாளாக கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. சூப்பரான ஒரு கம்பெனி. இதில் இருக்கக்கூடிய இப்போ நல்ல விஷயம் என்னென்னா இந்த ஸ்டாக்கோட ஓன் PE ரேஷியோ வந்து பார்க்கும்போது ஆவரேஜ் PE ரேஷியோக்கு கீழே தான் வந்து இருக்குது. அதிகபட்சம் இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ 30 இருக்குது. கம்மியானது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கம்மியானது கூட கிட்டத்தட்ட 23 வரைக்கும் போயிருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ 25 வந்து இருக்குது. ஆவரேஜ் PE ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 30 வந்து இருக்குது. அதனால் இதை கூட நம்ம வந்து ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். இன்னமும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் ரொம்ப கீழே வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் கீழே வர மாதிரி தெரியல. நானும் சரி கீழே போயிட்டுருக்கு. நாளைக்கு கீழே போனால் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்போ நம்ம தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட் நாளாக அப்படியே ரெக்கவர் ஆகி கொஞ்சம் மேலே போகுது. ஆனால் லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு கம்பெனிங்க. அடுத்தது கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட். இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. கரண்ட் ப்ரைஸ் 1827 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் வருஷத்தில் 23% நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்கு. மார்க்கெட் கேப்பு 53,979 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். விவசாயத்துக்கு தேவையான பூச்சிக்கொல்லி மருந்து உரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதை எக்யூப்மெண்ட் எல்லாமே இவங்க மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி கூட. ஸ்டாக்கோட பீரியட் 26 இருக்குது. இன்டென்சிவ் பீரியட் பார்த்தீங்கன்னா 16 வந்து இருக்குது. புக் வேலை 426, இன்டென்சிவ் வேலை 2170 வந்து இருக்குது.
இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்டென்சிட்டியை விட ரொம்ப கம்மியாச்சு. பிஜி ரேஷியோ 1345. பிஜி ரேஷியோ மட்டும் கொஞ்சம் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடும். டெப்ட் ஈக்விட்டி 0.12 வந்து இருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 4.33 இருக்காங்க. சேல்ஸ் growth 30%, ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 16% வந்து இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஓபிஎம் பார்த்தா கூட 10% வந்து இருக்குது. என்ன இந்த தடவை ரிசல்ட் தாங்க அந்த குவார்டர் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க. குவார்டர் கம்பேர் பண்ணாலும் சரி, இல்லை இயர் கம்பேர் பண்ணும்போதும் சரி, ரொம்ப கம்மியான ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் இன்னும் கீழே போகட்டுங்க. எந்த அளவுக்கு இது கீழே போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால தான் இதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி லோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1600 பக்கத்தில் இருக்குது. இது 1600 பக்கத்தில் போணுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்தது இந்த கம்பெனியோட PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 30 பக்கத்தில் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆவரேஜ் PE ரேஷியோக்கு கீழே வந்து இருக்குது. பார்க்கலாம் இன்னும் அப்படியே கீழே போச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அவசரப்பட வேணாம், கீழே போய்கிட்டே இருக்கட்டும். கீழே போயிட்டு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கம்பெனி லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு கம்பெனி. அதனால் முன்ன சொன்ன மாதிரி அவசரப்பட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதால இது கீழே வந்துருச்சு அதனால் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நம்மளால் அப்போல்லாம் நினைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸோ இல்லை மார்க்கெட்டு ரொம்ப புல் ரனில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனபிளான ஒரு ரீசன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறது வந்து அது வந்து பண்ணும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே கீழே போகுதா நம்ம அமைதியாக வெயிட் பண்ணுவோம், அவசரமே பட வேணாம். மறுபடியும் எப்போ ரெக்கவர் ஆகுதோ அந்த டைமில் நம்ம என்ட்ரு ஆகிக்கலாம். பார்ப்போங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நாள் மார்க்கெட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நாளைக்கும் இதே மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.